Hello.
குரவா சிங்கா மாறா மாறா தேவாரா மாதா என்று வைக்கவில்லை. எனது வார்த்தம் மகாவிஷ்ணுவையும் தொழுது நல்ல வழிமுறை நாடு நாடுமே மரணத்தீய தேடு மன்னவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளல்களை வாழ்த்தி கொண்டாடு. அன்புள்ளங்களே, இந்த நாடகம் பேசணும்னு எல்லாருக்கிட்டையும் போனது. ஆனா அது அமையணும், நான் அந்த மேடைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் எனக்கு இருந்திருக்குது. அது இன்றைக்குமே ஏன் அப்படின்னா அரங்கேற்றமே என்னுடைய இந்த சுந்தரி அம்மா கலையரங்கம் தான். ஆக ரசிக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோரும் இங்க அமர்ந்திருப்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. ஆகவே உங்களுடைய அந்த ஆதரவு கேட்டால் போல் எனக்கு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். கற்றதை சரியாக உங்களிடம் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு கூறிக்கொண்டு என்னுடைய கதாபாத்திரத்தை தொடங்குகின்றேன். விழா கமிட்டியார்களுக்கும் ஆக மைத்துவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றி 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 வணக்கம். ஆகவே கழகத்தின் பெறாரை உலகத்திற்கு நன்மை ஏற்படுத்தி வந்திருக்கிறோம். நாரதன் கழகம் தம்பி நன்மையிலே முடியும். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்த பிரியா சூர்யா, கழக பிரியா நாரதா என்று விளக்கம் உண்டு. நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள். ஆகவே இந்த இடத்தை கழகம் சேர்க்க வேண்டும். அந்த கழகத்தினால் இந்த உலகத்துக்கு நன்மை இறக்க வேண்டும். காரணம் கழகமா நிறைய கழகம், கொஞ்சம் நெஞ்ச கழகமா. ஏன்னா இந்த எங்களுடைய வாரிசுல எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்தேன் இந்த நாடகத்திற்கு. எனக்கு அப்புறம் யாருன்னு தெரியல. அதான் உண்மை. ஆமா, ஏன்னா அவர் மாதிரி நான் பண்ண முடியலனாலும் எனக்கு தெரிஞ்சளவுக்கு வர்றேன். அதான் உண்மை. நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம். ஆகவே பொறுமையாக இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே கழகம் சிறக்க வேண்டும் என்றால் யாரை வழங்க வேண்டும்? பாத கணபதி, தருண கணபதி, தீர கணபதி, உச்சிஷ்ட கணபதி, ரம்ப கணபதி, மகா கணபதி, அரித்ரா கணபதி, சிருஷ்டி கணபதி, துண்டு கணபதி, துமுக கணபதி என்று சொல்லக்கூடிய உலகத்திலே 16 கணபதிகள் இருந்தால் எப்பெருமான் சக்தி கணபதியை வழங்கிவிட்டு கழகத்தை துவங்கலாம். சக்தி கலைவாய் கலைவாய் காண்பற்ற இருபெண்ணை மனம் கொண்ட கல்யாணம் வாழவே வேளமுகத்தோடும் வேதமுகத்தோடும் வேளமுகத்தோடும் வேதமுகத்தோடும் மனவரை வளம் வந்த ஜனநாதனே இருவெண்ணை மனம் கூட கல்யாண மனவாழவே வேடமுகத்தோடும் வேதமுகத்தோடும் வேடமுகத்தோடும் வேதமுகத்தோடும் பலவரை வளம் வந்த ஜனநாதனே கலைவாரி சாம்பெற்ற இருவெண்ணை மனம் கூட கல்யாண மனவாழவே. இருபெண்ணை மனம் செய்த கல்யாண மனவாழவே சிவனா
பலவரை வளம் வந்த கடலாதரே அலைவாயுதான் வெற்ற திருவெண்ணை மனம் சொன்ன கல்யாண மணவாழனே கல்யாண மணவாழனே கல்யாண அருமையான பக்க மேளம் பக்கா மேளம் அந்தோணி கலைமணி சாதாரணப்பட்டாலும் இப்படித்தான் வேணும் பக்கா மேளமா வேணும் எவ்வளவுதான் ஒரு மனிதன் பாடினாலும் கூட முதல்ல நன் மைக்கு தேவை அருமையான மைக்கு நல்ல மைக்கு நான் கூட பயந்துட்டு இருந்தேன் எங்க மாமி குமாரத்தை காப்பாத்திக்கீங்க அருமை 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 அருமையாக பாட ஆசையா இருக்கு உண்மையா அருமையான மைக்கு அதை சூர்யா அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் அருமையாக வச்சுட்டு கொஞ்சம் விடிய வரைக்கும் தூங்கி விழுந்துடாம சரியா பண்ணணும் இருக்கட்டும் ஆகவே கணபதியை வழங்கி விட்டோம் இருந்தால் ஆக 64 அக்கறை இலக்கணம் இலக்கணம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நிதி சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் யோகசாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மர்மபாடம் நாடகம் எழுத்தம் சப்தப்பிரம வீணை வேணு தர்ணமை அச்சரதாரம் சாஸ்திர பரீட்சை இணை பரீட்சை கய பரீட்சை ரத்த பரீட்சை அசு பரீட்சை சங்கராவளுக்கு என்று சொல்லக்கூடிய 64 நிலைகளுக்கு அடிமையாக விளங்கக்கூடிய அன்னை கிளைவாணி அவருடைய அம்சத்திலே உள்ளவள் சுந்தரவெள்ளி அந்த சுந்தரவெள்ளியையும் வணங்கிவிட்டு கழகத்தில் தூங்கராமே ரொம்ப நாள் ஆச்சு ஆத்தால பாடி அவன் வாசலுக்கு வந்து பாடம் போகலாம் பிறந்த மண்ணே இதுதானே இருக்கு சின்னமும் செய்து சித்தாடை இடையுடுத்தி சேங்கை குளத்தருதேசி சுந்தரி சிரித்து நின்றார் சிவகாமி பின்னலை போனே அன்னை சிவகாமி இந்த வெள்ளம் தருவாள் எல்லாம் இறைவாள் பிள்ளைகளை போட்டு பிச்சு போசூடிடுவாள் போட்டி பிச்சு போசூடிடுவாங்க
சுந்தரி சிரித்து நின்றாள் சின்னம் சிறு பெண் போலே. எல்லாம் இல்ல தாயே மணியுடனே கழகத்துக்கான அற்புதம் அளித்து விட்டது. அருமையான சோலை, அந்த சோலைகளை பூத்து குலுங்கக்கூடிய அருமையான தென்னம்பாலை, தென்னம்பாலையை அடிக்கக்கூடிய அருமையான தென்னல் காற்று. என்ன காற்று! ஆனந்த பூங்காற்று தாளாட்டுதே. இப்படி பெருமையாக இந்த இடத்தை கழகம் சேர்ந்து விட்டது. ஏனென்றால் வேள்வி விளைச்சாரன். வேள்வி என்றால் யாரும் அந்த யாகத்தை செய்யக்கூடியது என்போ அந்த முனிவர்கள் அமர்ந்து தவம் செய்யக்கூடிய இடத்திலே நமக்கு கழகம் கிடைக்குமா? அந்த கழகத்தை பார்ப்போமா? சப்தம் கேட்குமா? என்ன சோ என்ன சோ என்ன சோ ஆனாலும் சோ என்ற அருமையான காலம் பெற்று விட்டது. ஆக சென்றவள் நாதனும் பொழுது இந்த தேன் வந்து வாங்கியது காதுவிடை என்றார்கள். எறும்பு முக்கியம் அந்த தேன் சொல்லலையா? ஆணவம் சோ என்பவர்கள் கூடக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையும் அந்த வாழ்க்கையும் ஆக ஆணவம் சோ என்று கூறிக்கொண்டிருக்கின்றாரே. இவனை பொறுமையாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் பிறந்தாலும் கூட ஆகவே இந்த ஊரிலே பயிருடைய இருந்து பாடூரிடையே பிறந்து நெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடலையே நெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடந்து விட்டால் பையூரும் மெய்யூரும் கண்ணம்மா பாலாய் முடியாவும் எந்த ஊரை சுற்றினாலும். ஆனா கீழையூரை மட்டும் மறக்க முடியுமா? அதனால ஏவூரோ மதுரப்பட்டோம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நாம் பாடும் நேரம் ராப்போதுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆராய நீரும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராப்போதுதான். என்னோடு மூடும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு இல்லை பின்னோடு வாழும் இல்லை காற்றோடு பாகும் காற்றாடினா ஏ ஒரு பட்டம் ஏன் காட்டு மனசில் நிற்கும் நாம் பாடும் நேரம் தூங்கும் நிலவும் தூங்கும் ஆராய நீரும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் பின்னோடு வாழும் பின்னோடு பின்னோடு வாழும் இல்லை காற்றோடு பாடும் காத்தாடினா ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் நான் போகுதா. இப்படி பெருமையாக இவனை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையாரே ஆக இவனை மென்மேலும் எப்படி சொல்லலாம்? முத்து முகப்படையும் உச்சந்தி வீதிகளே சரியா
இருக்கட்டும். பெருமையாக மென்மையும் சொல்லிக் கொண்டிருக்கார் ஒரு காலத்தினாலே ஆலோலம் என்று பண்பாடிக் கொண்டிருக்கின்றார். இவனை மென்மேலும் உயர்த்தலாம் என்றாலும் கூட 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்று ஒருவர் சொன்னார். யாரு? எம்ஜி ராமச்சந்திரன். 3 எழுத்துக்கு ஒரு தரம் கொடுங்க. ஏன்னா KPS பாத்தீங்கன்னா உங்களுக்கு SS 2 எழுத்துல உங்களுக்கு பேரு அந்த மாதிரி. ஆக அவருடைய நினைவாக ஒரு பாடல். காரணம் என்ன? சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. அழகாக பெண்ணாக உருவெடுத்திருக்கின்றார் அன்னவள். இவனை மென்மேலும் சந்திரோதயம் சங்கோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இது கண்ணானதோ. சங்கோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இது கண்ணானதோ. என்னோதியம் இது தேராரோ, எல்வாசி வழியாக வரவந்ததோ. என்னாலும் பிரியாத உறவு சங்கோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இது கண்ணானதோ. குடிக்காற்று கில்லாத மலரோ, கிளி வந்து கொட்டாத கண்களோ. குடிக்காற்று கில்லாத குடிக்காற்று கில்லாத மலரோ, கிளி வந்து கொட்டாத கண்களோ. இவன் மேகம் செழுவாத இளமல்லவோ, இவன் மேகம் செழுவாத இளமல்லவோ. என்னாடு நீரேற்ற பொருளல்லவோ, என்னாலும் பிரியாத உறவல்லவோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இது கண்ணானதோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முள்ளிங்கை சுடுகின்ற நெருப்பல்லவோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முள்ளிங்கை சுடுகின்ற நெருப்பல்லவோ. கங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ, ஈரம் பொழிகின்ற மொழியல்லவோ. சந்தோஷம் மருகின்ற வழியல்லவோ, என்னாலும் பிரியாத உறவல்லவோ. இடம் சூரியம் உங்கள் கதிரானதோ, செவ்வானமே உங்கள் நிறமானதோ. அலையோடும் திரவாத கடலிலேயே, திரளோடு நடக்காத உடலிலேயே. அலையோடும் திரவாத கடலிலேயே, திரளோடு நடக்காத உடலிலேயே. துடிக்காத விடையோடும் இமையில்லையே, இமையில்லையே. துடிக்காத விடையோடும் இமையில்லையே, துணையோடு சேராத இடமில்லையே. என் மேடி உனதன்றி எனதில்லையே, இதையோடு இதை வைத்து இவை மௌனமோ, இருக்கின்ற சுகம் வாங்க கதை மௌனமோ. இருக்கின்ற சுகமோ இதனாலமோ, இதையோடு இதை வைத்து இவை மௌனமோ, இருக்கின்ற சுகம் வாங்க கதை மௌனமோ.
நிறமானதோ செவ்வாழவே உங்கள் நிறமானதோ பெருமையாக மென்மேலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்ற மரத்தினாலே மூன்றெழுத்திலே ஒருவர் பிறந்தார். ஆனால் இந்த இடத்திலே இவள் வள்ளி என்ற மூன்றெழுத்திலே பிறந்திருக்கின்றார். வள்ளிக்கு நடுவில் புள்ளி வைக்கிறேனா? வள்ளிக்கு நடுவில் புள்ளி வைக்கிறேனா? வள்ளிங்கிற எழுத்துல நடுவில் புள்ளி வைக்கிறேனா? வளலின்னு போயிடும், வளலின்னு போயிடும். சரியா? ஆனா இது ஒரு பெரிய குழலி. ஏனென்றால் குழல் கொடுத்து பாடுகின்றார் அல்லவா? ஆக புயலை போல இந்த இடத்திலே ஆரவம் என்று கட்டிக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் கண்ணனின் மட்டும் காவற்கண்ணியின் குலை கேட்டு செல்லாதவர்கள் தங்கள் இளவன்றே புறத்து மீதும் வெள்ளிகள் தொண்டையிலோக திரைப்புலம் இருக்கும் சோறு வல்லே வடிகொண்டு வசையாம் கேட்டாய் என்பதை போல என்னதான் இவள் ஆர்வம் என்று பாடினாலும் பறவையினங்கள் இவள் முகத்தை பார்த்தா அழகை பார்த்தா அசையாமல் இருக்கின்றவே. நான்கெழுத்திலே ஒருத்தர் வாழ்ந்தார். யாரு? கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவாக. ஏன்னா ஏற்கனவே ஒரு பாடம் பாட சொன்னாங்க. ஆரம்பத்தில் வரும்போது மாப்பிள்ள சூர்யா சொன்னாரு, அந்த பானத்தை போல மனம் படைச்ச மண்ணுவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. உங்களுக்காக படியாச்சு. அதே விஜயகாந்த் பாடல மஞ்சள் ஒரு வெற்றியிட மஞ்சள் ஒரு கண்ணஞ்சலகாதில் ஒரு காதல் கடிசும் காலத்து மங்கை ஒரு வெற்றியிட மஞ்சள் ஒரு கண்ணஞ்சலகாதில் ஒரு காதல் கடிசும் காலத்து பத்தை மகையோ காமன் மகையோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்தது சிந்தித்தது திட்டிட யாரோடு என்ன எனக்கு மூல பேச்சு தீரான ராசாத்தி ஒன்றை காணாமல் செஞ்சு காத்தாடி போகாதது
போச்சு கேட்டியாச்சு உன்மாலை ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாது ராசாதி போகாது ராசாதி போகாது ராசாதி போகாது. கோட்டை வீரன் எப்பா கோட்டை வீரன் தர்மராஜ் அவர்கள் இங்கே எனக்காக 21 அன்பு இருக்கின்றார்கள். அதுபோல என்னுடைய அன்பு உள்ளம் என்னுடைய தந்தை அன்புள்ள எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பு இருக்கின்றார்கள். அன்பளிப்பளித்து பெரும்படுத்திய அன்புள்ளத்திற்கு நன்றி 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 கலந்த வணக்கம். ஆகவே எப்படின்னா மனிதனோடு மாணிக்கம் உண்டு, மனிதனோடு தெய்வம் உண்டு, மனிதனோடு மனிதன் உண்டு, மனிதனோடு மிருகம் உண்டான். காரணம் என்ன? மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். காரணம் என்ன? தன்னுடைய கட்சியில ஜெயிக்கலாம் கூட ஆக இன்னமும் மக்களுக்கு பசின்னு போறவங்களுக்கு எல்லாருக்குமே உணவு போடுற ஒரே ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். இப்ப நம்ம ஊர்லயும் ஒருத்தர் இருக்காரு, வர்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லைங்கிறது இல்ல, கொஞ்சம் மீசை மட்டும் தான் பெருசா இருக்கு இருக்கட்டும். ஆகவே இருந்தாலும் ஆக இந்த இடத்திலே மென்மேலும் காத்திருந்து காத்திருந்து என்று காத்திருந்து காத்திருந்து காலத்தை போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நாம வச்ச நிம்மதியாகுதடி. கடும் நிலவன் பூதங்களைச் சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பி அவர்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அன்பளிப்பளித்திய அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றி வணக்கம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போகுதடி செத்து வர செத்து வச்ச ஆசைகள் ஆசைகளே
பெருமையாக அன்பு மாமா அவர்களுக்கு எனக்காக 120 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கின்றார்கள். அன்பளிப்படுத்தி முன்படுத்தி அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம் என்றதனாலே ஆகவே ஏன் அப்படின்னா பாடல் உங்களுக்காக தான் பாடிட்டு இருக்கேன். ஏன்னா விருப்ப பாடல் உணர்ந்து வரும்போதே நிறைய பாடல்கள் கேட்டாங்க. நேரத்தை அனுசரிக்கணும். இருந்தாலும் ஒரு பாடல் இந்த துணிமையிலே காவல் துணியை போட்டு வைத்தவானே அப்படிங்கிற பாடலை பாட சொல்லி ஆக அன்பு உள்ளங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்காக துணிமேலே காதல் குறியை போட்டு வைத்தவானே இவனதான் எங்கிட்ட உட்கார்ந்துருக்கீங்க. காதல் குறியை போட்டு வைத்தவானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனோ துணிமேலே காதல் குறியை போட்டு வைத்தவானே நெஞ்சினிலே காரணத்தினாலே அந்த பூங்காற்று அது வேண்டுமா தெரிஞ்சளவு நான் பாடுறேன். தம்பிக்கு அவ்வளவா தெரியாது. இன்னொரு சின்ன விஷயம், ஒரு மேடைக்கு போட்டு கட்டை அனுபவிச்சு வாரம் போல ஒரு மேடை சண்டை ஒரு கட்டை காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டைய
அப்பா ராமலிங்கம் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா இது வந்து கருங்காலி கட்டை. நம்ம சுந்தரமாவில் கும்பாபிஷேகம் வைக்கும்போது அதில் மிச்சம் இருந்த கட்டை இந்த கட்டை எனக்காக அவர் செஞ்சு கொடுத்தாரு. அப்பா அவர்களுக்கு அன்பளி கொடுத்து அவர் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நன்றி 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 நன்றி. பெருமையாக இந்த இடத்திலே இவனை விண்மீனும் பாடிக்கொண்டிருக்கலாம் என்ற காரணத்தினாலே ஆக பிராணன் அபானன் வியானன் நாகன் பூர்வன் கிரகனும் தேவதட்சன் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே 10 வகை காற்று இருந்தால் பூவை தீண்டக்கூடிய காற்று பெண்ணும் பூவும் ஒன்றுதான். ஆகவே அதுபோல பூங்காற்று படுத்துக்கிட்டா கேட்கறியா?